ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமாபுரியில் உள்ள தேவப்பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ரோமர் 1:2. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பவுல் இப்படியாக ஒரு வார்த்தையை எழுதுகிறார். பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் அவர் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு காரியம், நீங்களும் நானும் நம்முடைய பிதாவாகிய தேவனால் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் பரிசுத்தவான்களாகும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை இப்படியாக எழுதப்பட்டிருக்கு? ஏன் இந்த வார்த்தையை பவுல் ஞாபகப்படுத்துகிறார் என்றால், நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தராயிருக்கிறார். வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக இடங்களில் நம்முடைய தேவனை குறித்து, அவருடைய குணங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம தியானிக்கிற அந்த காரியங்கள் நம்மை தெளிவுபடுத்துகிறது என்னவென்றால், அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். வேதாகமத்தில் 900 டைம்ஸ்க்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கு பரிசுத்தர் என்ற ஒரு அர்த்தத்தைக்குரிய வார்த்தைகள். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும். என்னை தொழுது கொள்ளுகிற, என்னை விசுவாசிக்கிற பிள்ளைகளும் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய எண்ணங்களில் நம்ம பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். செயல்களில் நம்ம பரிசுத்தவான்களாய், நம்முடைய பேச்சுகளில், நம்முடைய வாழ்க்கை முறைமையில் நம்ம பரிசுத்தராய் இருக்க வேண்டும். சங்கீதம் 15 அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற காரியங்களை நாம் கை கொண்டு, நாம் நீதியாய் நடந்து, உத்தமமாய் நடந்து, ஒருவருக்கும் தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சை எடுக்காமல் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பரிசுத்தவான், அவன் தேவனை தரிசிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம வேதத்தில் படிக்கும்போது அவர் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பரிசுத்தனுடைய உண்மையை, உன்னத தன்மையை நாம் அறிந்து, நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோக வாழ்க்கைக்கு சொந்தமாய், அதாவது பங்குள்ளவர்களாய் நாம் மாறுவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் பரிசுத்தராய் இருக்கிறீர். எங்களையும் பரிசுத்தராய் மாறும்படியாய், பரிசுத்த வாழ்க்கைக்கு அழைக்கிறதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்து உம்முடைய நாம மகிமைக்காய் எங்களை நிறுத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.